ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் குக்கிங் மீடியா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கஞ்சி வத்தல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பச்சரிசி 2 கிலோ எடுத்துக்கலாம். ரெண்டு கிலோ பச்சரிசிக்கு 1/2 கிலோ ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா கழுவி வெயிலில் காய வைக்கலாம். ஜவ்வரிசியும் கூட சேர்த்து கழுவி காய வச்சிடலாம். அரிசி நல்லா கடகடன்னு காயிற வரலும் நல்லா காய வைக்கலாம். நல்லா நல்லா அரிசியை கலரி விடலாம். அரிசி நல்லா காஞ்ச உடனே மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கின்னு வந்துடலாம். சரி, பாத்திரத்தை அடுமலை வச்சு அளவாக தண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற காரத்தை சேர்த்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் போட்டு கலந்துக்கலாம். நல்லா அரைச்சது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மாவு அதுங்காட்டி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ கட்டி இல்லாமல் ஊற்றி தொழவலாம். மாவை உப்பு சேர்த்துக்கலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்க்கணும், கட்டி இல்லாமல். இப்போ நான் நிறைய செய்யறதுனால அடுப்பில் வந்து கீழே இறக்கி வச்சுட்டு தான் ஊற்றுறேன். இப்போ மாவு ஊற்றி தொழவனதுக்கப்புறம் அடுப்பில் தூக்கி வச்சு கெட்டியாக ஆகிற வரலாம் நல்லா மாவு வேக வைக்கலாம். அடுப்பில் வச்சு நல்லா கெட்டியாக வரலும் தொழவலாம். அடி பிடிக்காமல் தொழவிக்கினே இருக்கணும். நல்லா மாவு வேகிற வரலும் நல்லா அடி பிடிக்காமல் தொழவினே இருக்கலாம். மாவு ஆறிச்சு மேலே போய் முறுக்கு ஊற்றிக்கலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி முறுக்கு ஊற்றிக்கலாம். வத்தல் காஞ்சிச்சு. இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வத்தல் போட்டு பொரிக்கலாம். வத்தல் நல்லா திருப்பி போடலாம். திருப்பி போட்டு பொரிஞ்சதும் எடுத்துடலாம். ஒரு அப்பளமாக போட்டு பொரிச்சு எல்லாம் எடுத்துக்கலாம். அப்பளம் பொரிஞ்சிச்சு. இப்போ எவ்வளோ மொறுன்னு இருக்குது பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.